அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான நம்ம பதிவில் பார்த்தோம்னா ஒரு மகத்தான ஒரு சூறாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூறா அல்லாஹ்வுடைய உதவி பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. நம்ம மனதில் நினைக்கிறது நடக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. இந்த ஒரு சூறா நீங்கள் அசர் தொழுதுட்டு மகரிப் தொழுதுட்டு நீங்கள் 5 நேரம் தொழுதுட்டு நீங்கள் எப்போ நீங்கள் தொழுதுட்டு இந்த ஒரு சூறா ஓதுனீங்கனாலும் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைக்கிறத நீங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்குமானது. இது என்ன ஒரு சூறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்துல் ஃபீல். இந்த சூறாவை ஒவ்வொரு முறையும் ஓதி முடித்துவிட்டு இந்த ஒரு சூறா 5 ஆயத்திற்கு அந்த சூறாவில் 5 ஆயத்திற்கு ஒவ்வொரு சூறா முடியும் போது லாஸ்ட்டில் லாம்ங்கிற இடத்துல தான் முடியும். அப்போ அல்லாஹ்வினுடைய பெயரை ஒவ்வொரு சூறாவும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஓதி ஓதி முடிச்சுட்டு இந்த ஒரு அல்லாஹ்வின் பெயரை நீங்கள் சொல்லிவிட்டு திருப்பி அந்த ஆயத்தை நீங்கள் 7 தடவை நீங்கள் ஓதணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் தமிழ் அர்த்தமும் இருக்குது, நான் அரபிலையும் போடுறேன். இது முழு விளக்கமும் நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சூறாவை 5 ஆயத்தையும் ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அல்லாஹ்வினுடைய தமிழ் பெயர் ஒன்று இருக்குது, திக்ரு இருக்குது. அந்த திக்ரையும் ஓதிட்டு ஒரு 10 தடவை நீங்கள் ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அந்த 5 ஆயத்தை நீங்கள் ஒரு தடவை ஓதணும். திருப்பி அந்த 5 ஆயத்தை ஓதி அல்லாஹ்வினுடைய திக்ரு ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் ஒரு 10 தடவை ஓதணும். இப்படியே நீங்கள் ஓதிட்டு 7 தடவை ஓதிட்டு நீங்கள் ஃபஜர் தொழுதுட்டுனாலும் சரி லுஹூர் தொழுதுனாலும் இந்த 5 நேர தொழுகையில் நீங்கள் எந்த பக்கம் உங்களுக்கு எப்போ ஓதணும்னு தோணுதோ நீங்கள் அப்போ ஓதுனாலும் போதும். உங்களை அல்லாஹ்வினோட உதவி நீங்கள் நினைத்தது கபலாக்கக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்கும். அது என்ன ஆயத்துங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அது என்ன வார்த்தைனா யா சமிஉ யா அல்லா, யா சமிஉ யா அல்லா. இந்த ஒரு வார்த்தையை 10 முறை சொல்லிவிட்டு நீங்கள் 5 ஆயத்தை ஓதி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தையை 10 முறை சொல்லிவிட்டு நீங்கள் இதை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபீலுடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். யானைப்படை உடையவர்களே, உமது ரப்பு எவ்வாறு வேதனை செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் சூழ்ச்சியை அவன் வீணாக்கி அழிவில் ஆக்கிவிடவில்லையா? இன்னும் அவர்கள் மீது யா ரப்புல் ஆலமீன் என்னும் பறவைகளை கூட்டமாக அவன் அனுப்பினான். கெட்டியான சுடப்பட்ட சிறு கற்களை அவன் மீது அவை எரிந்தன. பிறகு மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போன்றே அவர்களை அவன் ஆக்கிவிட்டான். பார்த்திங்கன்னா சூரத்துல் ஃபீலில் நமக்கு எவ்வளோ பெரிய அர்த்தத்தை அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ பெரிய யானை பலமாக இருந்தாலும் அவன் அல்லாஹ் ஒருவன் நினச்சா போதும் அழைத்து விடுவான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதி வந்தால் போதும், உங்களோடவைய அல்லாஹ்வினோட உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.